ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். சரியா, எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதோட அந்த சிலபஸ் ஓவர்வியூ, அதுக்கப்புறம் டீட்டெயில் சிலபஸ் எல்லாமே பார்க்கலாம். சரியா, ஸோ இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சிலபஸோட ஓவர்வியூ, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் இயர் எக்ஸாமோட வெயிட்டேஜ் என்ன. சரியா, லாஸ்ட் இயர் நமக்கு வந்து இந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, அதனோட அந்த வெயிட்டேஜ் வந்து என்ன, அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கப்புறம் டீட்டெயிலான அந்த சிலபஸ் வந்து பார்க்க போகிறோம். சரியா, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஃபைட்டர்ஸ் பேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபார் பர்டிகுலராக ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த பர்டிகுலராக ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்காக ஒரு நியூ பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுல இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ அது என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677711366 கால் பண்ணி அதை பத்தின டீடைல்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கலாம். இப்போ சிலபஸை பொறுத்தளவு நமக்கு சர்வே டிராஃப்ட்மேனை சேர்த்து டோட்டலா எவ்வளவு யூனிட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன யூனிட்ஸ் அப்படின்னா, பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்கு, செயின் சர்வே, கேம்பஸ் சர்வே, பிளேன் டேபிள், லெவலிங் அண்ட் கான்டூரிங், தியோடலைட், டாக்கியோமெட்ரி, மாடர்ன் சர்விங் இன்ஸ்ட்ருமெண்ட், கேடு, பில்டிங்ஸ் அண்ட் ட்ரைனேஜ், ரோடு இன்ஜினியரிங் 1, ரோடு இன்ஜினியரிங் 2, அதுக்கப்புறம் டோட்டல் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது எல்லாமே நமக்கு ஓவரால் சிலபஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட் வைஸ் இப்போ வெயிட்டேஜ் பார்க்கலாம். சர்வேர் எக்ஸாமில் யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் என்ன இப்போ லாஸ்ட் நடந்த எக்ஸாமில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்கில் 26 கொஸ்டின்ஸு, செயினில் 22, கேம்பஸில் 17, பிளேன் டேபிளில் 18, லெவலிங் அண்ட் கான்டூரிங்ல 22, தியோடலைட்ல 18, டாக்கியோமெட்ரியில 18, மாடர்ன் சர்விங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல 21, கேடில் 20, பில்டிங்ஸ் அண்ட் ட்ரைனேஜில் 18 அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டிராஃப்ட்மேன் எக்ஸாம் பொறுத்தவரை வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்ல 26, ஜியாமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ல 20, செயின்ல 21, கேம்பஸ்ல 20, பிளேன் டேபிள்ல 23, லெவலிங் 17, டோட்டல் ஸ்டேஷன் 25, ஜிபிஎஸ் 24, ரோடு இன்ஜினியரிங் 1ல 14, 2ல 10. இந்த ரேஞ்சில் தான் டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்கு கேட்டிருந்தாங்க. சரியா, லாஸ்ட் இயர். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக கன்சிஸ்டண்டாக படிச்சோம் அப்படின்னா தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஒரு கேப் விடாம தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா, அதே மாதிரி வந்து மார்னிங் டைம்ஸை நல்லா யூஸ் பண்ணுங்க. நிறைய டேட்டாஸா இருக்கும். ஸோ நல்லா அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பாருங்க. கான்செப்ட் ஓரியன்டா ஸ்டடி பண்ணுங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இல்லை லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வெறும் கொஸ்டின்ஸை மட்டும் படிக்கக்கூடாது. சரியா, அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 3R டெக்னிக். சரி, அந்த 3R டெக்னிக் வந்து ரீட், ரிப்பீட், ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய அந்த கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதான் நம்ம ப்ராப்ளம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு அனாலிசிஸ் பண்ணுங்க. எப்படி கேட்டிருக்காங்க இந்த டாபிக்ல, இது கேட்டுட்டாங்க, அப்ப இதை தாண்டி வேற என்ன கொஸ்டின்ஸ் வரலாம், இல்ல இது ஓரியன்டா எப்படி கேட்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன சிலபஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் பொறுத்தளவு சர்வேயரோட ரோல் என்ன, அதுக்கப்புறம் லே அவுட் ஆஃப் டிராயிங் ஷீட் அண்ட் டைட்டில் பிளாக், ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங், டிராயிங் எக்யூப்மெண்ட்ல வந்து டிராயிங் போர்டு அண்ட் டி ஸ்கொயர் பத்தி, ஃபோல்டிங் ஆஃப் ஷீட், அதுக்கப்புறம் லெட்டரிங் ஸ்டைல்ஸ், ஸ்கேல்ஸ் அண்ட் டைமென்ஷனிங், டைப்ஸ் ஆஃப் லைன் அண்ட் ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டி, குவாட்ரிலேட்டரல் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் பாலிகன் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செயின் சர்விங்கை பொறுத்தளவு சர்விங்னா என்ன, அதுக்கப்புறம் செயின் அண்ட் செயினிங்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ரேஞ்சிங்கிறது என்னது, ஒரு ஸ்லோப்பிங் கிரவுண்ட்ல நம்ம எப்படி சர்வே பண்ணுவோம், ஆப்செட்னா என்ன, ஆப்செட்டிங்னா என்ன, அப்டக்கிள்ஸ் என்னென்ன செயினிங்ல, அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் யூஸ்டு ஃபார் செட்டிங் அவுட் ரைட் ஆங்கிள்ஸ், அதுக்கப்புறம் ட்ரையாங்குலேஷன் சர்வே பத்தி அதுல நிறைய டேர்ம்ஸ் வரும், அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏரியா எப்படி கால்குலேஷன் பண்றது, கால்குலேஷன் ஆஃப் ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காம்பஸ் சர்வே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் காம்பஸ் சர்வே, அதுக்கப்புறம் அதுல வந்து அந்த ஒரு ட்ரையாங்குலர் பிளாட்டோட அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் பென்டகனல் பிளாட்டோட அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. இதுல நிறைய டேர்ம்ஸ் வரும், சின்ன சின்ன டேர்ம்ஸ் இருக்கும். பியரிங்னா என்ன, ஆங்கிள்னா என்ன, மேக்னெட்டிக் பியரிங், மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வரும். சரியா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிளேன் டேபிளை பொறுத்தளவு அதோட இந்த செட்டிங் அப் ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, சரியா, அதுக்கப்புறம் அதுல வந்து அந்த டிராவர்ஸ் மெத்தட்னா என்ன, எப்படி வந்து ஒரு பிளாட்டை வந்து நம்ம லொகேட் பண்ற 3 பாயிண்ட் அண்ட் 2 பாயிண்ட் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி, இங்கிங், ஃபினிஷிங், அதுக்கப்புறம் கலரிங் அண்ட் ட்ரேசிங் ஆஃப் பிளேன் டேபிள் பத்தி, அதுக்கப்புறம் மைனர் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு வித் ஆர் வித்வுட் பிளேன் டேபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அப்புறம் லெவலிங் அண்ட் கான்டூரிங்கை பொறுத்தளவு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அதோட இன்ட்ரோடக்ஷன் என்ன, டொப்போகிராஃபி அண்ட் கான்டூர்னா என்ன, ட்ரேசிங் ஆஃப் கிரேட் கான்டூர், அதுக்கப்புறம் வால்யூம் கம்ப்யூட்டேஷன் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தியோடலைட்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அதோட இன்ட்ரோடக்ஷன், அதில் என்னென்ன டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ரெப்பிட்டேஷன் மெத்தட் பற்றி கொடுத்துருப்பாங்க. வெர்டிகல் ஆங்கிள் எப்படி மெஷர் பண்றது, டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அண்ட் டைரக்ட் ஆங்கிள்னா என்ன, ஒரு லைனை ப்ரொலாங்கேஷன் பண்றது எப்படி, அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எப்படி, அதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் ஆங்கிள் எப்படி லே பண்றது, டிராவல்ஸ் எப்படி செக் பண்றது, தியோலைட் டிராவல்சிங் மெத்தட்ஸ் என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டாக்கியோமெட்ரி அப்படின்றதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் டான்ஜென்ஷியல் மெத்தட்னா என்ன அப்படின்ற மாதிரி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ட்ரையாங்குலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் சர்விங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து டிஜிட்டல் தியோலைட்னா என்ன, டோட்டல் ஸ்டேஷனுங்கிறது என்ன, ரிமோட் சென்சிங்னா என்ன, ஜிபிஎஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேடை பொறுத்தளவு இன்ட்ரோடக்ஷன், டிராயிங் டூல் பாரு, லேயர்ஸ், மாடிஃபை டூல் பாரு, பிரிண்டிங், கேட் டிராயிங்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பில்டிங்ஸ் அண்ட் ட்ரைனேஜை பொறுத்தளவு பில்டிங் டிராயிங்ஸ், அதுக்கப்புறம் அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன, ட்ரைனேஜில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அது எப்படி ப்ரொவைட் பண்றாங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோடு இன்ஜினியரிங் 1 and 2 பொறுத்தளவு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும் ரோடு இன்ஜினியரிங்ல. அதுக்கப்புறம் அதோட பிரின்சிபல் என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ்னா என்ன, ரோடு மார்ஜின்ஸ், கேம்பர், சூப்பர் எலிவேஷன், சைட் டிஸ்டன்ஸ் அண்ட் கிரேடியன்ட் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் டோட்டல் ஸ்டேஷனை பொறுத்தளவு என்னென்ன டைப்ஸ், மெஷர்மெண்ட் வித் டோட்டல் ஸ்டேஷனு, அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், பிரின்சிபல் ஆஃப் இடிஎம், ரெக்டாங்குலர் அண்ட் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் பற்றி. அடுத்து கடைசி டாபிக் ஜிபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? சேட்டலைட் அண்ட் கன்வென்ஷனல் ஜியோடெட்டிக் சிஸ்டம் பத்தி கொடுத்துருப்பாங்க. இதுல நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கேட்பாங்கப்பா. சரியா? அதுல அந்த செக்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றா இருக்கும். ஸ்பேஸ் செக்மெண்ட், கண்ட்ரோல் செக்மெண்ட், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லா கேட்பாங்க. அதே மாதிரி என்னென்ன செக்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ரிமோட் சென்சிங் பத்தியும் கேட்பாங்க, சிக்னல் கோடு, அதுக்கப்புறம் அந்த பேசிஸ் பத்தி கேட்பாங்க. சரியா? ஜிபிஎஸ் பேசிஸ் பத்தி இருக்கும். சரியா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஃபைட்டர்ஸ் பேட்ச் வந்து எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 22 அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். சரியா? இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபைட்டர்ஸ் பேட்சை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவல் ப்ரைசிங் வந்து ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைசிங் தான் தமிழ்நாடு லெவலில். அதில் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். வெரி வெரி லோயஸ்ட் ப்ரைசிங்காக நீங்கள் வந்து அதர் அகாடமிக் ப்ரைசிங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சொல்கிறதுக்காக நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பார்க்ஸ் ஸ்காலர்ஷிப் ஆஃபர் அப்படின்ற மாதிரி இது ஒரு செப்பரேட்டாக 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப் யார் யாரெல்லாம் அவைல் பண்ணலாம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப், ஏஜ் 30 இருக்கவங்க, சேலரி லெஸ் தென் 25,000 இருக்கவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு, ஜாப்லெஸ், அதர் அகாடமியோட ஓல்டு ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் மோர் தென் 2 அட்டெம்ப்ட் அல்லது 3 இயர்ஸுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சேலஞ்சு நம்ம கொடுக்குறோம், ஸ்பார்க் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. ஸ்பார்க்ஸ் அகாடமி வித் அதர் அகாடமி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன அப்படின்னா 600+ லைவ் கிளாஸஸ் கொடுக்குறோம். மற்றதுல நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்லி ரெக்கார்டட் வீடியோஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து 100+ டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம். அதில் 15 to 20 அந்த ரேஞ்சில் தான் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அதே மாதிரி டெய்லி 5 to 6 லைவ் செஷன்ஸ் இருக்கும். அதில் ரெக்கார்டட் செஷன்ஸ் தான் மோஸ்ட்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம் கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு டீச் பண்ணுறது. அங்கே வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ் தான் ஃபேக்கல்ட்டிஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 1800+ பாசிட்டிவ் ரூல் ரிவ்யூஸோட நம்ம வந்து இருக்கோம். அதே மாதிரி வந்து லெஸ் தென் 200 அந்த ரேஞ்சில் தான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அதர் அகாடமிஸில் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து போத் லைவும் வாட்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஒன்லி ரெக்கார்டட் செஷன்ஸ் தான் அதர் இதில், அது அல்லது வந்து லைவ் செஷன்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட்டாக நடந்த அந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாமில் நம்ம நடத்தின கோர்ஸ்லேருந்து 90% ஆஃப் கொஸ்டின் வந்துருந்துச்சு. அது என்னென்ன டே நம்ம நடத்தின டாபிக், எந்த டெஸ்ட்ல இருந்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் வீடியோ நம்ம அந்த ரிசல்ட் அந்த ஆன்சர் கீ வந்த உடனே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லையுமே ஒரு 180+ டெக்னிக்கல் அண்ட் 80+ ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட கோர்ஸ்ல இருந்து வந்ததுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரியா? அதே மாதிரி அந்த ஜேடியூ எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அந்த சிவி ரிசல்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேனல்ல வந்து அதுவுமே நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம வந்து கொடுக்குறோம். சரியா? அதாவது நெக்ஸ்ட் 3 டேஸுக்கு ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைசிங்ல வந்து நம்ம வந்து ஆஃபர் பண்றோம். சரியா? ஸோ வில்லிங் இருக்கிறவங்க என்ன டீடைல்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.